ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 7 பார்க்க போகிறோம். கிளாஸ் 7 வந்து மாங்காய் டிசைன் அண்ட் இதை பைஸ்லின்னு சொல்லுவாங்க இந்த டிசைனை. ஸோ நான் ஃபஸ்ட் இதை போடுறேன் பாருங்கள், எப்படி போடுறது சொல்லி டீச் பண்ணுறேன், பொறுமையாக கவனிங்க. ஸோ இந்த மாங்காய் டிசைனுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு எஸ் போட்டுக்கிறேன். நம்ம நார்மலாக லெட்டர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எஸ் வந்து நல்லா பெருசாக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ பெருசாக ஒரு எஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு எஸ் போட்டுட்டு ஒரு சி போட்டு கனெக்ட் பண்ண போகிறேன். பெருசாக வந்துட்டு ஒரு சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாங்காய் டிசைன் வந்துடும். அதாவது எஸ்ஸோட பேக் சைடு போட போகிறேன். ஸோ அந்த பாட்டம்லேருந்து டாப்க்கு அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு சி போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாங்காய் ஷேப் வந்துடும். அப்புறம் டாப்பில் ஸ்பைரல் போட்டு ஒரு டாட் வச்சுருங்க. சின்னதாக ஒரு ஸ்பைரல் போட்டு ஒரு டாட் வச்சுட்டிங்கன்னா மாங்காய் டிசைன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதான் பைஸ்லின்னு சொல்லுவாங்க அண்ட் மாங்காய் டிசைன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி போடக்கூடாதுன்னா, ரொம்ப சின்னதாக சப்பையாக போடக்கூடாது, நல்லா குண்டாக போட்டால் தான் மாங்காய் டிசைன் அழகாக வரும். இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இது நல்லா பெருசாக அழகாக அந்த கர்வ் போடுங்க. இந்த மாதிரி சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக வராது. இது வந்து நல்லா பெருசாக குண்டாக போடுங்க இந்த இடம், அப்போ தான் அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஆப்போசிட் சைடில் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நான் ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அது ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். இப்போ அதை அப்படியே லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி போடலாம். அண்ட் வேறு மாதிரி போடுறேன் பாருங்கள். இப்போ அந்த எஸ் ஷேப்பையே நான் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலேருந்து எஸ் போடாமல் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எஸ் போட்டு சி போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, எப்படி அழகாக வருதோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வருது பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மெத்தடுமே எனக்கு ஒழுங்காக வரல, டிசைன் மாங்காய் டிசைன் ஷேப் வரல அப்படின்னா இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு லைன் போட்டு அதிலிருந்து டச் பண்ணி ஒரு எஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. எஸ் போட்டுட்டு சி மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த பாட்டம்லேருந்து டாப்புக்கு வந்து அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாங்காய் டிசைன் வந்துடும். இது வந்துட்டு லைன் போட்டால் கொஞ்சம் ஈவனாக இருக்கும். அந்த சைஸ் வந்து டாப்க்கும் பாட்டமுக்கும் கொஞ்சம் ஈவனாக இருக்கும். பட் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ சொல்லி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் எனக்கு நோட்டில் இந்த எல்லா மெத்தடுமே போட்டு காட்டுங்க. அடுத்த டிசைன் வந்து இப்படி கர்வ் மாதிரி போடாமல் கொஞ்சம் வி ஷேப்பில் அந்த பாட்டம் வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இதுவும் ஒரு டிசைன் தான். அந்த எஸ் ஷேப் வந்து ஷார்ப்பாக முடிச்சுக்கிறேன் பாட்டமில். அண்ட் அகெயின் அதே சி தான். அந்த பாட்டம் எட்ஜிலேருந்து நீங்கள் கொண்டு போகணும். கீழே பார்த்தீங்களா ஷார்ப்பாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதே சி மாதிரி போட்டு ஸ்பைரல் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அண்ட் இப்படி போட்டிங்கன்னா இது ஒரு டிசைன். இதுவும் பார்க்க அழகாக இருக்கும். இதுவும் பைஸ்லி தான். அண்ட் இதையே வந்து ஆப்போசிட் சைடில் ட்ரை பண்ணலாம். ஆப்போசிட் சைடுக்கு அந்த எஸ் ஷேப்பை நான் பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். இப்படி போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்துச்சுன்னா இப்படி ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டாப்பில் இருந்தே ஒரு எஸ் போட்டு ஷார்ப் ஏஜில் முடியுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வருதோ அதை மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் பாட்டம்லேருந்து ஒரு சி வந்து கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். சி மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஆப்போசிட் சைடில் இந்த வி ஷேப் அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இப்படி தான் முடிக்கணும். அடுத்து வந்து இந்த மேங்கோ டிசைன் ஷேப்லேயே என்னென்ன டிசைன்ஸ் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டிசைன் நான் போட்டுக்கிறேன். ஒரு பைஸ்லி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதோட ஷேப்லேயே ஒரு கர்வ் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு கர்வ் ட்ரா பண்ணி டாட் மாதிரி வச்சுட்டேன். அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு ஷார்ட் ஹம்ஸ் போட்டிங்கன்னா இது ஒரு பைஸ்லி டிசைன் தான் உங்களுக்கு. இந்த பைஸ்லி ஷேப் யூஸ் பண்ணி என்னென்ன டிசைன் போடுறது சொல்லி தான் ஒரு 3 எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி ஹம்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் என்ன டிசைன் வேணால் போடலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. அண்ட் அதே வந்துட்டு ஆப்போசிட் சைடில் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஒரு பைஸ்லி ஷேப், அதாவது மாங்காய் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு கர்வ், அந்த ஷேப்க்கு ஒட்டியே அதோட சைஸ்லேயே ஒரு கர்வ் பாருங்கள், அதோட சைஸ்லேயே ஒரு கர்வ் போட்டு டாட் வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கு மேலே வந்து பிக் ஹம்ஸ் போட போகிறேன். இப்போது பிக் ஹம்ஸ் போட்டு அண்ட் ஈவனாக ஒரே ஷேப்லேயே வந்து பிக் ஹம்ஸ் போட்டு முடிச்சிடுறேன். அண்ட் இந்த ஷேப்க்கு சென்டரில், இந்த சென்டர் பார்ட்டில் வந்துட்டு நம்ம ஃபில்லிங் டிசைன்ஸ்லாம் போடலாம். அதுக்குன்னே தனியாக டாபிக் இருக்குது. இந்த மாதிரி சென்டர் போர்ஷன் இருக்குது இல்லையா, இதுக்கெல்லாம் தனியாகவே டாபிக் இருக்குது. அண்ட் அந்த டாபிக் வந்து ஃபில்லிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம தனியாக ஒரு கிளாஸில் பார்க்கலாம், அது எப்படி ஃபில் பண்ணுறது சொல்லி.
இந்த பிகாம்ஸில் வந்து நான் இப்போ ஷேடிங் கொடுக்குறேன். அவுட்லுக் வந்து அழகாக இருக்கணும் சொல்லி ஷேடிங் கொடுத்துக்கலாம். வெறும் டாட்ஸ் மட்டும் கூட வைக்கலாம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஷேடிங் கொடுத்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு டாட் வைக்க போகிறேன். அண்ட் அடுத்து ஒரு பைஸ்லி ஷேப்லேயே ஃப்ளவர் பெட்டல் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு ஒரு பைஸ்லி ஷேப் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பைஸ்லி ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். அண்ட் கர்வ் போட்டுட்டு ஃப்ளவர் பெட்டல்ஸ் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இதுவும் அழகாக இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் நிறைய மெஹந்தி டிசைன்ஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதை சுற்றி அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் போட்டு நடுவில் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் பைஸ்லி டிசைன்ஸ். இந்த மாங்காய் டிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் எல்லா பைஸ்லி டிசைன் எந்த மாங்காய் டிசைனாக இருந்தாலும் போடலாம், நான் சொன்ன மெத்தட்ஸ் வச்சே. ஸோ இந்த பேசிக் நீங்கள் இதுதான் ரிப்பீட்டடாக எல்லா மெஹந்திலையுமே பார்ப்பீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த டிசைனாக இருந்தாலும் போட்டுடலாம். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.